பல நாடுகள் ஐநாவில் இணைந்தன. 1955 டிசம்பர் 14ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருந்தது. அந்த நாளில் ஒரே சமயத்தில் பல நாடுகள் உலக அமைப்பான ஐநாவில் உறுப்பினர்களாக இணைந்தன. இது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உருவான புதிய அரசியல் சூழ்நிலையின் பிரதிபலிப்பாகும். நாடுகள் ஐநாவில் சேர்வது என்பது உலக சமாதானம், ஒத்துழைப்பு, மனித உரிமைகள், பொருளாதார முன்னேற்றம் போன்ற பல இலக்குகளுக்காக இணைந்து செயல்படுவதை குறிக்கிறது. எனவே 1955 பல நாடுகளின் சேர்க்கை சர்வதேச ஒற்றுமை வலுவடைவதற்கான ஒரு முக்கிய கட்டமாக கருதப்பட்டது. அந்த நாளில் இணைந்த நாடுகளில் இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், ஆஸ்திரியா, பின்லாந்து, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, ஜோர்டான், லிபியா, கம்போடியா, நேபாளம், லாவோஸ், இலங்கை, லிபியா, அயர்லாந்து ஆகிய 16 நாடுகள் அடங்கும். இவை பல்வேறு கண்டங்களில் இருந்து வந்ததால் ஐநாவின் பன்முகத்தன்மை மேலும் வலுத்தது. இந்நாடுகள் இணைந்ததன் மூலம் ஐநா சர்வதேச மேடையில் மேலும் செயல்திறன் பெற துவங்கியது. குறிப்பாக ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இருந்து உறுப்பினர்கள் அதிகரித்ததால் உலக விவகாரங்களில் சமநிலை மற்றும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பொறுப்பு உருவானது. இந்த விரிவு உலக அரசியலில் கூட்டணி தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தியது. 1955ஆம் ஆண்டின் இந்த பெரும் சேர்க்கை ஐநாவின் வரலாற்றில் மிகப்பெரிய உறுப்பினர் விரிவாக்கங்களில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இது அமைதியை பாதுகாப்பது, வறுமையை நீக்குவது, மனித உரிமைகளை நிலைநிறுத்துவது போன்ற இலக்குகளில் பல நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படத் தொடங்கிய முக்கிய நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு ஐநாவின் உலகளாவிய செல்வாக்கை உறுதிப்படுத்திய ஒரு முக்கிய கட்டமாக அமைந்தது.